அரசியல் வந்து இப்போ மக்கள வந்து இணைக்கணுமா? இல்ல பிரிக்கணுமா? அதாவது தேவையே இல்லாத விஷயங்கள பூதாகரமாக்குறது. ம். அதனால மக்களுடைய அன்றாட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு யோசனை கிடையாது. நீ பெருசா, நான் பெருசா இப்படிங்கிறத வந்துட்டு ஹைலைட் பண்றதுல தான் இருக்காங்களே தவிர, ஒரு சாரார் வந்து பிரிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஒரு சாரார் வந்து இணைக்கணும்னு நெனைக்கிறாங்க. இதுவே ஒரு போட்டிக்கிழமை தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையில நடைமுறையில வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு இணைக்கிற மாதிரி தெரியல. பிரிவினைகள் தான் ஜாஸ்தியா இருந்துகிட்டு இருக்கு இப்ப இருக்கிற சூழல்ல. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, மக்களுக்காக எதுவும் நடக்கல அப்படிங்கிற மாரி தெரியுது. மக்களுக்காக எதுவுமே நடக்கல அப்படின்னலாம் அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. மக்களுக்கு நடக்குது, முழுமையா நடக்குதா? அப்படிங்கிறது. அதுதான் கேள்வி. மக்களுக்கு நடக்கிற விஷயங்கள் சரியான விகிதத்துல, சரியான முறையில, சரியான நேரத்துல நடக்குதா? இன்னைக்கு பசி அப்படின்னா, இன்னைக்கு பசிக்கு எனக்கு சாப்பாடு வேணும். இந்த பசி போறதுக்கு. பசியெல்லாம் போய் முடிஞ்சு, அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன குடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இந்த ஒரு ஊசலாடும் நிலைமைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நெறைய விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது, நெறைய பொய்யான வாக்குறுதிகளை வந்து அப்படியே அள்ளி தெளிக்கிறாங்க. அது வந்து காப்பாத்தப்படுதா? அதாவது வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு குடுக்குறாங்களோ, அதுல எத்தனை சதவிகிதம் வாக்குறுதிகளை வந்துட்டு நிஜத்துல எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த வாக்குறுதிகளை காப்பாத்தியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். வாக்குறுதி கொடுக்கும் பொழுது அள்ளி 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 வாய்க்கு குடுக்குறாங்க. வந்ததெல்லாம். ஆனா செயல்பாடுன்னு வரும்போது கிள்ளி 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 எடுக்க வேண்டியதா இருக்கு. இதுதான் உண்மை நிலவரம். அது எங்க போச்சு? நம்ம என்ன போய் கேட்கவா முடியும்? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? அப்படின்ட்டு போய் பாட்டு பாடி கேட்கவா முடியும்? மக்கள் வந்து நடந்து 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 ஒரு மாதிரி என்ன சொல்றது? முன்னாடி கேட்டீங்களே சோர்ந்து போறாங்களா? அந்த மாதிரி தான் இருக்கு. ஏம்மா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் வாக்குறுதி ஒருத்தர் கொடுக்கும் பொழுது அதை நம்பி தானே நம்ம வந்துட்டு தேர்ந்து எடுக்கிறோம். அப்ப அந்த வாக்குறுதிகள் வந்துட்டு செயல்படுத்த முடியாம போகும் பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் பிச்சை எடுக்கவா முடியும்? குற்றச்சாட்டு, அவதூறு, பழி வாங்குறது, இதெல்லாம் இப்ப எப்படி அரசியலோட ஒரு பெரிய ஒரு கோலா மாறிடுச்சுங்களா? அதாவது பாலிடிக்ஸ் அப்படின்னாலே டர்ட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டர்ட்டி பாலிடிக்ஸ்ல வந்துட்டு அது ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி. அப்ப அந்த பிளே கிரவுண்ட்ல வந்துட்டு யாரால சர்வைவ் பண்ண முடியும்? யாரால தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு அஷ்டாவதானியா, ஒரு சூத்திரதாரியா அந்த மாதிரி ஒரு மூளை இருந்தாதான் வந்துட்டு அங்க தாக்கு பிடிக்க முடியும். சகுனி மூலங்கிறீங்க. எல்லா மூலையும் இருக்கணும். சகுனி மூலையும் இருக்கணும், சாணக்கிய மூலையும் இருக்கணும், எல்லா மூலையும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்துட்டு அந்த ஒரு களத்துல களமாட முடியும்.